ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த வீடியோவில் குழந்தையுடைய உணவில் ஏன் உப்பு சர்க்கரையும் சேர்க்கக்கூடாதுன்னு பார்ப்போம். குழந்தை சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சாப்பாட்டில் இதை தான் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைக்கு எது சமைச்சாலும் அதில் உப்பு போட்டு கொடு, அப்போ தான் அது டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வெல்லம் தேன்லாம் கொஞ்சமாச்சும் சேர்த்தாதான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஸ்ட்ரென்த்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம குழந்தையா இருக்கிறப்பவும் இதை தான் செஞ்சுருக்காங்க. இதனால தான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய பேர் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டியோட போராடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு குழந்தையுடைய உணவில் ஏன் உப்பு சர்க்கரையும் கொடுக்கக்கூடாதுன்ற தெளிவு இல்லாமல் தான் இருக்கு. முதல்ல குழந்தைக்கு ஏன் உப்பு தரக்கூடாதுன்னு பார்ப்போம். உப்பு இல்லாத சாப்பாடு நல்லாவே இருக்காது. அதை எப்படி குழந்தை சாப்பிடும்னு நிறைய கேள்வி வரும். ஆனால் இதுக்கான ஆன்சர் 12 மாதம் வரை, அதாவது 1 வயசு ஆகிற வரை குழந்தைக்கு உப்பு சேர்க்கவே கூடாது. ஆனால் அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா பேபிஸோட கிட்னிஸ் ரெண்டும் முழுசாக வளர்ந்துருக்காது. நீங்கள் அவங்க உணவில் சேர்க்கக்கூடிய சோடியமை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்னிஸ் இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கிட்னிஸ் இருக்கிறதால ஒரு பிஞ்ச் போட்டாலும் அவங்க கிட்னிஸ்க்கு அதிக ஸ்ட்ரெயின் ஆகி ஃப்யூச்சரில் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸை உண்டாக்கும். உப்பு 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு 1 கிராமுக்கும் கம்மியான அளவு தான் தேவை. இது அவங்களுடைய பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலாலேயே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் குழந்தையுடைய சாப்பாட்டில் அடிஷ்னலாக உப்பு போட்டு தரணுன்ற அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தீங்கன்னா உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் மேலே தான் விருப்பம் அதிகமாகும். உணவு பழக்கம் ஆரோக்கியம் இல்லாமல் மாறுறதால 1 வயசு ஆகிற வரை கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு உப்பு தரவே கூடாது. சர்க்கரை மற்றும் சர்க்கரைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பொருட்களை ஏன் குழந்தைக்கு தரக்கூடாதுன்னு அடுத்து பார்ப்போம். வெள்ளை சர்க்கரை, அதாவது ரீஃபைண்ட் சுகர் ஆரோக்கியமானதே கிடையாது. இதுக்கு பதிலாக வெல்லம், தேன், கருப்பட்டிலாம் ஆரோக்கியமானதுன்னு நினச்சி குழந்தையுடைய உணவில் சேர்த்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் லெஸ் ப்ராசஸ்டாக இருந்தாலும் இதுவும் கான்சென்ட்ரேட்டட் சர்க்கரை தான். ஸோ எந்த ஒரு சர்க்கரையா இருந்தாலும் குழந்தையுடைய ஹெல்த்துக்கு அது பிரச்சனை தான். வெல்லத்துல இரும்பு சத்து இருக்கு, அதனால தான் நான் தர்றேன்னு சொல்றீங்கன்னா ஆக்சுவலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வெல்லத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இரும்பு சத்து இருக்கு. வெல்லத்தை கம்பேர் பண்ணுறப்போ காய்கறி, கீரைகள், பழங்கள் அண்ட் சிறுதானியங்கள்ல தான் அதிக அளவுக்கான இரும்பு சத்து குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தையுடைய வயிறு ரொம்ப மிருதுவானது. அதில் நீங்கள் இனிப்புள்ள உணவுகளை போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போயிடும். குழந்தையா இருக்கிறப்போ நீங்கள் பழக்கக்கூடிய டேஸ்ட்டை தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட் சாய்ஸஸ் ரொம்ப அன்ஹெல்தியாக மாறும். ஃப்யூச்சரில் நாள்பட்ட பிரச்சனையான டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் பர்ச்சோத்தைலாம் வரும். யூனிசெஃப் செஞ்ச ஸ்டடியில் 15லேருந்து 19 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சத்து குறைபாடு காட்டிலும் அவங்களுக்கு ஒபிசிட்டி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இயர் 2000லேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் இன்க்ளூடிங் சவுத் ஏஷியா இந்த ஒபிசிட்டி ரெட்டிப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 190 நாடுகளில் 5ல் 1 குழந்தை அண்ட் டீனேஜர் ஒபீஸாக இருக்கிறாங்க. ஸோ 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான சர்க்கரை, அதாவது நீங்கள் சர்க்கரைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பொருளையும் தரவே கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்க. அதனால் பிறந்ததுலேருந்தே தர்றாங்க. ஸோ தேன் கொடுக்கறது சேஃபாக இல்லையான்னு அடுத்து பார்ப்போம். தேன் பிறந்த குழந்தைக்கும் சாலிட் ஸ்டார்ட் பண்ண அப்புறமும் தரவே கூடாது. இது ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப சிறிய லெவலில் இருக்கக்கூடிய தேனில் கூட கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலினம்னு சொல்லப்படுற ஃபங்கஸோடைய ஸ்போர்ஸ் இருக்கும். இது குழந்தைக்கு இன்ஃபேண்ட் பாட்டிலிசமை உண்டாக்கும். இது ரேராக இருந்தாலும் குழந்தைக்கு இறப்பை கூட ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஸ்போர்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு குழந்தையுடைய செரிமான உறுப்புகள் இருக்காது. ஸோ இந்த காரணத்தால தான் 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தேனும் தரவே கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் தரலான்னு அடுத்து பார்ப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் கூடவே இயற்கையான சுவை இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பழங்களில் ஆப்பிள், வாழைப்பழம், பப்பாளிலாம் நல்லா வேக வச்சு பிசைஞ்சு பியூரி ஃபார்மில் தரலாம். ரெண்டாவதாக வெஜிடபிள்ஸில் கேரட், பீட்ரூட், பட்டாணி, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பூசணிக்காய், சொரக்காயிலெல்லாம் நிறைய விதமான நியூட்ரியன்ஸும் இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க இதை ரிஜெக்ட் பண்ணாமல் ஈஸியாக சாப்பிடுவாங்க. மூணாவதாக ரைஸ், ராகி, உடச்ச கோதுமையெல்லாம் நல்லா வேக வச்சு பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலாவோட மிக்ஸ் பண்ணி தரலாம். நாலாவதாக பருப்பு வகைகளில் பச்சை பயிறு, உளுந்தெல்லாம் உப்பில்லாமல் சமைச்சு உணவோடு தரலாம். 5வதாக ஹெல்தி ஃபேட்ஸுக்கு நெய் சேர்த்து தரலாம். அலர்ஜிஸ் எதுவும் இல்லைன்னா நட்ஸை பவுடர் பண்ணி தரலாம். 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்பவும் உப்பும் இனிப்பும் இல்லாமல் இருக்கிறது நல்லது.
இந்த இன்ஃபான்ட் ஸ்டேஜ் தான் குழந்தையுடைய லாங் டேர்ம் ஹெல்த், இம்யூனிட்டி அண்ட் ஃபியூச்சரில் அவங்க எந்த விதமான உணவை தேர்ந்தெடுப்பாங்கன்றத தீர்மானிக்கும். உப்பு, சர்க்கரை, வெல்லம், தேன்லாம் குழந்தைக்கு கொடுக்காம இருக்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, குழந்தையுடைய வளரக்கூடிய ஆர்கன்ஸை பாதுகாக்கவும் அவங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய பாதிப்பை தடுக்கவும் தான். இந்த வீடியோவில் குழந்தைக்கு ஏன் உப்பு, சர்க்கரை அண்ட் சர்க்கரைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பொருட்களை தரக்கூடாது அண்ட் 6 மாதத்துக்கு மேலே எந்த விதமான உணவுகளை தரலாம்னு தெளிவாக பார்த்துருக்கோம். இதே போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.